Fourth standard students, good afternoon. இப்போ உங்களுக்கு நான் சயின்ஸ்ல first lesson my body எடுக்க போறேன். Let's go to the lesson. First lesson, my body. In this lesson, identify and describe the internal organs of humans. List the main functions of the internal organs. Differentiate the types of teeth. Appreciate the importance of oral health. Became aware of good touch and bad touch. இதை பத்தி நம்ம படிக்க போறோம். இங்க நிறைய நம்மளோட பாடி பார்ட்ஸ் நேம்லாம் வந்து இங்க ஹைடன் ஆயிருக்கு, அதை கண்டுபிடிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் EAR இயர், இந்த மாதிரி நீங்க உங்களோட புக் இருந்தா நீங்க ரவுண்ட் பண்ணலாம். பாருங்க HAND ஹேண்ட், இந்த மாதிரி உங்களுக்கு பார்ட்ஸ் தெரியும் இல்லையா, ஹேண்ட், இயர், ஐஸ், லெக், இந்த மாதிரி நீங்க சர்க்கிள் பண்ணலாம், ஸ்பாட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுங்க புக்ல. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்னல் ஆர்கன்ஸ். இன்டர்னல் ஆர்கன்ஸ்னா தமிழ்ல உள் உறுப்புகள். நம்மளுடைய உடம்புல எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ்னு டூ டைப்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்கு. வெளி உறுப்பு, உள் உறுப்புகள் அப்படின்னுட்டு. யூனோ தட் வெளி உறுப்புகள் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ்னா உங்களுக்கு தெரியும், ஐஸ், நோஸ், இயர்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ்லாம் நமக்கு பார்த்துட்டு வெளி உறுப்புகள். தென் internal organs. What is the internal organs? First, what is external organs? There are some body parts we can see, such as eyes, nose, ears, hands and legs that we can see. Such parts that we can see are called external organs. நமக்கு வெளியில தெரிகிற உறுப்புகள் தான் external organs. Eyes, nose, ears, hands and legs. Internal organs. What are internal organs? There are some body parts such as stomach, lungs and heart that are inside our body. We are unable to see them. These body parts are called internal organs. நாம் வந்து internal organs பார்க்க முடியாது. stomach, lungs, heartலாம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. So it is called internal organs. First one, internal organs பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பிரெயின். பிரெயின் என்னதுமா தமிழ்ல? மூளை. இது வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமான உறுப்பு. ஏன் அந்த மாதிரி சொல்றோம்? பிரெயின் இஸ் an important organ of our body and it is protected by the skull. It has three main parts, namely number 1 forebrain, number 2 midbrain, number 3 hindbrain. Brain is the commanding center of our body and it helps us to think and perform various actions. Every action that we do, like moving our hands, sitting or walking, is possible only because of our brain. Brain தான் நமக்கு வந்து தூண்டுகோல். அதாவது நீ இதை செய், இதை எடு, பசி எடுக்கிறது, அழுவுறது, ஒரு சிட்டிங் உக்காறது. இப்போ நின்றுட்டே இருந்தா நமக்கு உக்காரணும்னு தோணும் பத்தியா, ஒரு வேலை செய்யணும், அதை எடுக்கணும்ன்றதெல்லாம் நமக்கு தோணும் பத்தியா. இதுதான் வந்து நமக்கு பிரெயின் கமாண்ட் பண்ணுது, இதை எடு, அவங்க கிட்ட பேசு, அந்த மாதிரி யார் கமாண்ட் பண்றா? நமக்கு பிரெயின் தான். யூ நோ தட் the human brain weight about 1.3 kg தான் இருக்கும். நம்மளோட பிரெயின் வெயிட் எவ்வளவு இருக்குன்னா 1.3 கிலோகிராம். ஓகே, நெக்ஸ்ட் லங்ஸ். லங்ஸ் வந்து நமக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பலூன் மாதிரி. ஏன் அந்த மாதிரி சொல்றேன்னா, லங்ஸ் ஆர் a pair of spongy sac like organs located in the chest. They help us to breathe. When we breathe in, we take in oxygen from air through the nose and pass it to the lungs. The lungs expands, becomes big. Expands na big ஆகுறது. In the position, நமக்கு லங்ஸ் வந்து விரியும், சுருங்கும் இல்லையா? எப்போனா நம்ம மூச்சை உள்ள இழுக்கும் போது நம்மளுடைய லங்ஸ் என்ன ஆகும்? விரியும். When we breathe out, we give out carbon dioxide from the lungs through the nose into the air. The lungs contract, becomes small. Contract na சின்னதாகுது.
in the position. நம்ம பிரீத்தை இன் பண்ணும்போது நம்மளோட காத்து சுவாசிக்கும் போது நம்மளுடைய லங்ஸ் என்ன ஆகும்? விரியும். பிரீத் அவுட் ஆகும் போது நம்மளுடைய காற்றை வெளியே விடும்போது என்ன ஆகும்னா சுருங்கும். கவனி, நானே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல லங்ஸ் வந்து எக்ஸாம்பிள் பலூன் சொன்னேன் இல்லையா? ஏன் சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பலூன் பார்த்திருப்பீங்க. blow the balloon, what do you see? பலூன் ஊதுனா என்ன ஆகும்? yes, it becomes bigger, பெரிசாகும். like this, when we breathe in, the lungs become bigger. if you let the air out from the balloon, what will happen? பலூனுக்கு நம்ம ஊதுறோம் பத்தியா, ஊதும் போது என்ன ஆகும்? பலூன் பெரிசாகும். அதே மாதிரி தான் லங்ஸ் வந்து நம்ம சுவாசிக்கும் போது பெரிசாகும். வெளியில வந்தவனே என்ன ஆயிடும்? பலூனு அந்த காத்துல வெளியில வந்தவனே சுருங்கிடும். சோ நாம வந்து காற்று விடும் போது அது என்ன ஆகும்? நுரையீரல் சுருங்கிடும். the balloon became small. yes, like this, when we breathe out air, the lungs becomes smaller. the lungs act like two balloons inside our chest. as we draw air into the breathing system, the lungs get bigger as they are filled with air. when you breathe out, air is pushed out of the lungs and they get smaller. next, stomach. stomach na என்னமா தமிழ்ல? வயிறு. stomach எந்த ஷேப்ல இருக்கும்? stomach is a J-shaped bag found below the lungs. it breaks down food items and gives us energy. it contains special juice to break down food into energy. இப்போ நமக்கு எனர்ஜி தேவைன்னா என்ன பண்றோம்? சாப்பிடுவோம். சாப்பிட்டதானே நம்ம வந்து எனர்ஜியா இருப்போம். எனர்ஜியா இருப்போம் இல்லையா? அதனால நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் அங்க போயிடும். வயிறு நமக்கு பசி எடுக்குதுன்னு எங்க நம்ம டச் பண்ணுவோம்? ஸ்டொமக் தான். நெக்ஸ்ட், ஹார்ட். ஹார்ட்னா என்னது? இதயம். our heart is the pumping organ. it pumps blood to all parts of the body. it lies in between the lungs, almost in the center of the chest. it is made up of muscles. எங்க இருக்குன்னா லங்ஸ்க்கு மேல almost in chest, center of the chestல இருக்கு. it is made up of muscles. அது வந்து ஒரு மென்மையானது, இதயம் மென்மையானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு சாஃப்ட் மசில்ஸ்ல ஆனது. அதுதான் வந்து நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு part. do you know that the heart beats about 72 times in a minute. one minute க்கு நம்ம heart beats எவ்வளவு இருக்கணும்னா 72 times இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், கிட்னிஸ்னா சிறுநீரகங்கள். we have two kidneys. நமக்கு ரெண்டு கிட்னிஸ் இருக்கு. they are bean shaped organs. the kidneys purify blood by filtering excess water and toxins. இரண்டு சிறுநீரகங்கள் நமக்கு இருக்கு. இது வந்து நமக்கு blood purify பண்றதுல இது ஒரு முக்கியமான ஒரு பார்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நமக்கு வந்து ரெண்டு கிட்னி இருக்குது இல்லையா? அதுல ஒரு கிட்னி இருந்தா கூட நம்மளால வேலை செய்ய முடியும். exactly, half of a single kidney is capable of doing the job that is performed by two kidneys together. அதாவது ஒரு கிட்னி நல்லா இருந்தாலே நமக்கு அந்த ரெண்டு கிட்னி செய்யக்கூடிய வேலையை ஒரு கிட்னி செஞ்சிடும். போன்ஸ் அண்ட் மசில்ஸ், தசைகளும் எலும்புகளும். போன்ஸ்னா நம்ம எலும்பு, மசில்ஸ்னா தசைகள். இப்போ உங்களுக்கு வந்து நமக்கு மேல சதையெல்லாம் இருக்கு. வெறும் எலும்போடு இருந்தா நம்மள பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லையா? அதுக்குதான் நமக்கு தசை போட்டு நம்ம போன்ஸை கவர் பண்ணிருப்போம். our body is made up of bones and muscles. press your upper arms. the portion that feel hard to touch is the bone. the portion that feels soft to touch is the muscle. இப்போ நமக்கு மசில்ஸும் இருக்கு, போன்ஸும் இருக்கு. நம்ம அதெல்லாம் ஆனதுதான் ஒரு பாடி, ஒரு உடம்பு. இதை நீங்க வந்து நல்லா ஹார்டா டச் பண்ணீங்கன்னா நம்மளோட இப்போ உங்களையே நீங்க டச் பண்ணிக்கோங்களேன். உங்க ஷோல்டரை நான் இப்படியே நல்லா டச் பண்ணீங்கன்னா we touch the bone. அது வந்து நல்லா டச் பண்ணோம்னா எலும்பு போய் தொடும். இதே நீங்க சாஃப்டா டச் பண்ணணும்னு வச்சுக்க, அது வந்து எங்க டச் ஆகும்? வெறும் மசில்ஸ் மட்டும்தான். the bones gives us shape. they are the frame for our body and allow us to jump,
run or just lie down. Bones also protect the internal parts of the body. Bones வந்து நமக்கு internal parts சொன்ன இல்லையா, heart, brain, lungs இதெல்லாம் protect பண்ணது பாதுகாக்குதுன்னா போன்ஸும் ஒரு one of the protect one of the parts bone கூட. அது வந்து நம்ம வளையிறது ஜம்ப் ஆகுறது இதெல்லாம் வந்து வெறும் மசில்ஸால ஒண்ணும் முடியாது. ஆல்சோ போன்ஸ் we have போன்ஸ் இருந்தாலும் அதுக்கு எடுக்கிறது குனியிறது ஜம்ப் ஆகுறதுலாம் அது ஹெல்ப் பண்ணும். Muscles are the soft parts that cover our bones. They help us to move different parts of our body by tightening or loosening like a rubber band. அதாவது அது வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கலாம், அதை டைட்டா நம்ம உடம்ப வந்து டைட் பண்ணலாம், லூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்படி டைட்டா இருப்பாங்க பத்தியா, ரொம்ப டைட்டா இருப்பாங்க, அது வந்து மசில்ஸால தான். அது வந்து நம்மள பாதுகாக்குது. நமக்கு உள்ள இருக்கிற இன்டர்னல் பார்ட்ஸ்க்கும் போன்ஸ்க்கு எதுவுமே ஆகாம இருக்கிறதுக்கு மசில்ஸ். இப்போ வெறும் போனா இருந்தா ஒரு அடி ஒரு கல்லால ஒரு கட்டையில வச்சாலும் உடைஞ்சிரும். ஆனா மசில்ஸ் வந்து நம்மள பாதுகாக்குது. In order to maintain healthy bones, we need to have healthy food such as milk, cheese and eggs. For strong muscles, we need to exercise and stay active. போன்ஸ் வந்து நமக்கு ஹெல்த்தியா இருக்கணும்னா நம்ம வந்து சில ஃபுட் எல்லாம் எடுத்துக்கணும். என்ன ஃபுட் எல்லாம் எடுக்கணும்? மில்க், பால், சீஸ், எக் எல்லாம் நிறைய சாப்பிட்டோம்னா நம்ம போனும் ஸ்ட்ராங்கா இருக்கும். நெக்ஸ்ட் மசில் வந்து நல்லா டைட்டா இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும், எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும். தூங்கிட்டுலாம் இருக்கவே கூடாது, லேசியா இருக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? Do you know babies are born with 300 bones, but by adulthood the number is reduced to 206. அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து 300 போன்ஸ் இருக்கும். ஆனா நம்ம வளர வளர அடல்ட்டா ஆகும்போது 206. Then 17 muscles are functioning while smiling and 43 while frowning. So smile and save energy. நம்ம சொல்றோமே சிரிக்கிறோம் அப்படின்னுட்டு, ஏன் சும்மா சிரிச்சுட்டே இருக்க அப்படின்னுட்டு, சிரிக்கும் போது நமக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன் ஆகும். நல்லா வந்து உள்ளுக்குள்ள பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த பிளட் எல்லாம் நல்லா சர்க்குலேட் ஆகும், ஒரு ஹாப்பினஸ் மைண்ட் கிடைக்கும். ஓகே சரி, நம்ம எந்தெந்த பார்ட்ஸ் எப்படி கேர் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாமா? நான் சொல்றேன். இஃப் யூ கேர் ஃபார் யுவர் பிரெயினுக்கு நம்ம வந்து எந்த நேரம் முழிச்சுட்டு, இப்போ நீங்க இப்பத்தி இது பழக்கம் என்ன, எப்ப பாரு செல்லு பார்க்கணும், இல்ல டிவி பார்க்கணும், அப்படி இருந்தா பிரெயினுக்கு ரெஸ்ட் இருக்காது. ஸோ யூ மஸ்ட் ஸ்லீப் ஃபார் 8 hours. நெக்ஸ்ட் ஹார்ட், அவாய்ட் ஃபேட்டி ஃபுட். நம்ம இதயம் நல்லா இருக்கணும்னா, இப்ப நீங்க வந்து சின்ன பசங்க நல்லா சாப்பிடலாம், கொஞ்சம் வளர்ந்த பிறகு பெருசான பிறகு என்ன பண்ணணும்? ஃபேட்டி ஃபுட், இந்த ஜங்க் ஃபுட்லாம் இருக்கு இல்லையா, ஃபாஸ்ட் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டமக், ஈட் ஹெல்தி ஃபுட் ஆன் டைம். இது உங்களுக்கு தான், இது உங்களுக்கு தான். ஏன் சொல்லுங்க? நீங்க தான் கடைக்கு போய் அனாவசியமா சிப்ஸ் அது இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி வாங்கி சாப்பிடக்கூடாது. வீட்டுல என்ன செய்யறாங்களோ அதை மட்டும் தான் சாப்பிடணும். அப்பதான் உங்க அடிக்கடி மிஸ் வயிறு வலிக்குது, மிஸ் அது எனக்கு வந்து தூக்கம் வருது அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஈட் ஹெல்தி ஃபுட். ஓகே நெக்ஸ்ட் கிட்னி, ட்ரிங்க் மோர் வாட்டர். தண்ணி எப்பவுமே நம்ம குடிச்சிட்டு இருக்கணுமா, தண்ணியை நம்ம அவாய்ட் பண்ண கூடாது. போன் அண்ட் மசில்ஸ், எக்ஸசைஸ் ரெகுலர்லி. எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணணும், சும்மா உக்காந்துட்டே இருக்கக்கூடாது, சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது, அதுக்கேற்ற எக்ஸசைஸ் பண்ணணும். த ஹியூமன் பாடி ஹேஸ் மோர் தென் 600 மசில்ஸ். த லாங்கஸ்ட் போன் இஸ் thigh bone. Do you know that? லாங்கஸ்ட் போன் நம்ம உடம்புலயே வந்து எலும்பு எதுன்னா தொடையில இருக்கிற போன் தான். ஓகேவா? தைனானது தொடை. ஸ்மாலஸ்ட் போன், சின்ன எலும்பு எதுன்னா ஹெட்ஸ் இன் இயர், காதுல. மசிலும் அதேதான், தொடையில இருக்கிற the longest muscle is in the thigh. ஓகே, மசில் ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? how our muscles and information to our brain. எப்படி பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் ஆகுதுன்னு. things we need to large plastic cups, large bag of rice or beans. blindfold your partner. Have your partner hold one cup in each hand. அதாவது வந்து இப்ப நான் எப்படி நான் இதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன்னா, இப்ப நீங்க யாராவது கண்ணை கட்டிட்டு ஒரு ஹேண்ட்ல வந்து ஒரு என்ன கொடுக்குறீங்கன்னா 1 cup ஒரு கப்பு கொடுக்குறீங்க. டேக் த கப்ஸ் பேக் அண்ட் ஆட் a small amount of beans or rice and 1 cup.
1 cup அந்த ஒரு கப்ல ஏதோ ஒரு பீனோ இல்ல அரிசியோ ஏதோ ஒண்ணு போடுறீங்க, ரைஸோ ஸ்மால் சின்னதா. Return the cups to your partner's hands. Ask him whether they weigh more. If your partner says one is heavier, ask him which one. Here we understand that weight difference felt by the muscles was sent to the brain as message. இப்போ 2 கையிலயும் ஒரு 2 கப்பு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கப்ல மட்டும் நீங்க ஏதோ அந்த பையனுக்கு கண்ணு கட்டியிருக்கீங்களே ஒரு ரைஸ் போடுறீங்க, ரைஸ் போட்டுட்டு அது என்ன வெயிட் கூடும். இது வந்து நமக்கு தெரியாது. நம்ம மசில்ஸ் போய் பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ரைட் ஹேண்ட்ல இருக்கிற கப்பு வந்து வெயிட்டா இருக்கு, இங்க லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற கப்பு வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்குன்னு அதை வந்து அவன் ஃப்ரெண்டு கேட்கும் போது ஆமாப்பா இந்த கையில இருக்கிற கப்பு தான்ப்பா வெயிட்டா இருந்தது அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. அது வந்து மசில்ஸ் போய் இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு கொடுத்து நம்மள சொல்ல வைக்குது. ஓகே. எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ், ஆல்ரெடி யூ நோ தட். எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ், வாட் இஸ் தட்? Yes, eyes, nose, ears, hands, legs. Okay. Teeth and its types. Teeth என்னது? பல். The teeth are the hardest parts in our body. They are helpful for cutting and chewing the food. The teeth are found inside our mouth. எங்க இருக்கும் teeth? Yes, நம்ம வாய்க்குள்ள mouth. Inside our mouth. அது வந்து ஒரு கடினமான பொருள்மா. கடிக்கிறதுக்கோ மெல்றதுக்கோ தேவையானது நமக்கு டீத். டீத் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. We develop 2 sets of teeth in our lifetime. Milk teeth, பால் பல் சொல்லுவாங்க. அது என்னன்னா நம்ம நீங்க குழந்தையா இருக்கும் போது வளரும் தெரியுமா, அதுதான் 6 monthsல வளரும், அதுதான் milk teeth. The first set of teeth starts to develop from the age of 6 months. They are called milk teeth and they are 20 in number. First 20 தான் வரும், 20. At the age of 6 or 7, the second set of teeth grow after milk teeth fall. அந்த பல்லெல்லாம் விழுந்துரும் 6-7 வயசுல விழும்போது திருப்பி புது பல்லு முளைக்கும். Permanent teeth. Second set of teeth are called permanent teeth. There are 4 types of teeth: incisors, canines, premolars, and molars. If a permanent teeth fall, we cannot grow one more set of teeth. So it is important to take care of our teeth. There are 32 permanent teeth. அதாவது டீத் வந்து நமக்கு முளைச்சு கீழே விழுந்து முளைக்கும். அப்போ பர்மனன்ட் டீத்தா நமக்கு எவ்வளவு இருக்கும்னா 32 டீத் இருக்கும். சரி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓரல் ஹெல்த் நம்ம எப்படி கவனிச்சுக்கணும்? As we learn, it is important to take care of our teeth and also our mouth. If you do not care of your mouth and teeth, you will have problems with eating and speaking. அதாவது நம்ம பல்ல வந்து ஒழுங்கா கவனிக்கல, அதாவது அதுக்கு தான் சொல்றாங்க twice a day we brush, twice a day. 2 காலையும் மார்னிங்கும் நைட்டும் நம்ம பல் தேய்க்கணும். நம்ம ஒழுங்கா கவனிக்கலன்னு வச்சுக்க நம்மளால சாப்பிட முடியாது, மற்றவங்கிட்ட பேச முடியாது. Healthy mouth. It is important to take care of our teeth and mouth. Brushing teeth, eating healthy food and regular dental checkup keep us healthy. We should brush our teeth twice a day. சொன்னல 2 வாட்டி பல் தேய்ச்சி நம்ம பல்ல பார்த்துக்கணும், கேர் பண்ணிக்கணும். சரி, மவுத்துக்கும் டீத்துக்கும், ஹெல்த்தி மவுத் அண்ட் டீத்துக்கு என்ன ஒரு ஃபுட் ஹெல்த்தி ஃபுட்னா, டேக் plenty of fruits, vegetables and dairy products. Drink water or milk instead of sugary juices. Eat candy, cake and ice cream as less possible. நல்ல ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிடணும். ஐஸ்கிரீம் கேக் எல்லாம் வந்து கம்மியா சாப்பிடணும். நீங்க இப்போ சாக்லேட்ஸ் கேக் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்க கார்கல் பண்ணிடணும், தண்ணி குடிச்சு வாய் கொப்பளிச்சு வெளியே துப்பிடணும், இல்லைன்னா அந்த பாக்டீரியாஸ் அப்படியே நம்ம டீத்ல ஸ்டே பண்ணிடும். ஓகே ஓகே. டேக்கிங் கேர் ஆஃப் மவுத் அண்ட் டீத் என்ன பண்ணலாம்? சேஞ்ச் டூத் பிரஷ் ஒன்ஸ் இன் எவ்ரி 3 months. 3 months ஒன்ஸ் என்ன பண்ணணும்? டூத் பிரஷ் சேஞ்ச் பண்ணணும். Avoid sticky food. Brush twice a day. Rinse your mouth with water every time after you eat. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம வாட்டர் வச்சு ரின்ஸ் பண்ணி ஸ்பிட் பண்ணணும். ஓகே. நீம் டூத் பிரஷ். நீம்னா நம்ம வேப்ப மரம், அந்த வேப்ப மரம் குச்சி இருக்கு இல்லையா, அது அந்த காலத்துல எல்லாம் அதுல தேய்ப்பாங்க, ஏன்னா டீத் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். Researchers believe that use of neem toothbrushes is the reason behind the bright smiles and healthy teeth of Indian villages. Indians traditionally chew neem twigs to keep their gums and teeth healthy. அப்போ ரிசர்ச் பண்ணிருக்காங்க, நீமோட ஸ்டிக்ல நம்ம நீம்ல வந்து பல் தேய்ச்சோம்னா நம்மளுடைய டீத் ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்தது என்னது உங்களுக்கு? குட் டச் பேட் டச். குட் டச் அப்படின்னா
இப்போ நீங்க உங்க நெய்பர்ஸ் உங்க அங்கிள் அண்ட் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து உங்களை தலையில இங்கெல்லாம் கை வச்சா ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் குட் டச். நம்ம இன்டர்னல் பார்ட்ஸ்ல கை வச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், உடனேயே என்ன பண்ணணும், நீங்க உங்க மம்மி கிட்ட சொல்லணும். குட் டச் அண்ட் பேட் டச் ஆர் த வேர்ட்ஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் டு எக்ஸ்பிளைன் வாட் டச் இஸ் ஓகே அண்ட் வாட் இஸ் நாட் ஓகே. எது நல்லது எது கெட்டது தான் குட் டச் பேட் டச். This helps us to understand when to tell a safe person about bad touch and ask for help. Good touch is a touch that cares for us or make us feel safe. Bad touch is any touch that we don't want or make us feel scared. பாருங்க, இப்ப வந்து நாங்க நீங்க இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து உங்க அம்மா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம், மற்றவங்க யாராவது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா வேணான்னு நீங்க விலகிடணும். ஓகே. Activities related to good touch: parents hug and kisses, father pats you on the head, friendly hugs by family members, shaking hands. அதாவது பேரண்ட்ஸ் தான் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும், வேற யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது. ஃபாதர்னா ஹெட்ல இப்படி தலையை வந்து தடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஃபேமிலி மெம்பர்ஸ்னா ஒன்லி ஹக்ஸ், கட்டி பிடிச்சிட்டு ஹாய் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு ஒன்லி ஹேண்ட் ஷேக் பண்ணாலே போதும். Bad touch அப்படின்னா touching the buttocks and other private parts. You know that buttocks, back parts எல்லாம் டச் பண்ணக்கூடாது. Eating, slapping, spitting, pushing or punching and kissing. முத்தம் கொடுக்கறது, தொடுறது, அரைகிறது, இதெல்லாம் bad touch. Activities that make you feel scared or nervous or ashamed. Dirty talk and dirty pictures. அதாவது தப்பான, அதாவது அசிங்கமா பேசக்கூடாது, அசிங்கமானதெல்லாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் bad touch. ஓகேவா? மை பாடி இஸ் மை ஓன், ஐ நெவர் அலோ அதர்ஸ் டு மிஸ்யூஸ் இட். என்ன சொல்லணும், உங்களுடைய பொருள் இது. மை பாடி இஸ் மை ஓன், நீங்க யாரையும் தொட விடக்கூடாது. நெவர் பி அஃப்ரைட் டு ஷவுட் அண்ட் சே டோன்ட் டச் மீ, இட்ஸ் இஸ் நெவர் யூ ஃபால்ட். அதாவது யாரா இருந்தாலும், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ நெய்பர்ஸ் யாரா ஆகட்டும், உங்களை தொடும் போது தப்பு, பட்டெக்ஸ்ல தொடுறாங்க, செஸ்ட்ல தொடுறாங்க, கழுத்துல நெக்ல தொடுறாங்க அப்படின்னு கிஸ் பண்றாங்க, அனாவசியமா கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க தைரியமா என்ன பண்ணணும், டோன்ட் டச் மீ அப்படின்னு சொல்லி கத்தணும். ஓகே. இஃப் யூ ரிசீவ் எ பேட் டச் யூ மஸ்ட். நீங்க சப்போஸ் உங்களுக்கு பேட் டச் நீங்க மீட் பண்ணீங்க, யாராவது உங்களை தப்பா தொட்டாங்கன்னா என்ன பண்ணணும், சே டோன்ட் டச் இன் எ லவுட் வாய்ஸ், லீவ் த ஸ்பாட் குவிக்லி, உடனே அந்த இடத்துல இருந்து வந்துடணும். டெல் எல்டர்ஸ், பெரியவங்க கிட்ட சொல்லலாம், லைக் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இருக்காங்களே அவங்க கிட்ட சொல்லலாம், till you get help. Students must be taught the offenders might resort to the following dirty tricks. Your mother is admitted in the hospital, so I have come to take you there. Could you please accompany me and guide me to reach this address? Tempting you with gift or money, distracting you with the promise of sweets or food, offering to play doctor game and hide and seek game, trying to touch you under the pretext, pretending to show great concern for you. இதெல்லாம் வந்து ஆசை, யாராவது சாக்லேட் காமிக்கிறவா என் கூட இரு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நீங்க போகக்கூடாது. சேஃப்டி டிப்ஸ் எவ்ரி சைல்ட் ஷுட் நோ. டெல் எவ்ரி திங் டு யுவர் பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி டு மதர். எல்லாமே நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். எதா இருந்தாலும்மா இப்படி நடந்ததுமா, மிஸ் இப்படி சொன்னாங்க, நான் இந்த அங்கிள் கிட்ட போய் இப்படி பேசினேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இதை சொன்னான்னு எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே மதர் கிட்டயோ ஃபாதர் கிட்டயோ, ஃபாதர் கிட்ட பயம் இருந்தா நீங்க எல்லாமே எப்பவுமே மதர் கிட்ட சொல்லலாம். Don't share address and phone numbers with strangers. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட அட்ரஸ் ஃபோன் நம்பர்ஸ்லாம் தரக்கூடாது. Don't answer the phone or open the door without an adult presence. அதாவது யார்கிட்ட போன்ல அனாவசியமா ஆன்சர் பண்ணக்கூடாது அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்லாம். Never eat anything you get from strangers. யார்கிட்ட எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது. Have emergency telephone number. ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. ஓகே, இந்த லெசன் இதோட முடிஞ்சிருச்சுமா. இந்த பிக்சர்ல இருக்கு பாத்தீங்களா, உங்க புக்ல பார்த்து, புக் இருந்தா இதுல எது குட் டச் எது பேட் டச்னு நீங்க எழுதணும். ஓகே, இது குட் டச் இது பேட் டச், புரிஞ்சுதான்? அந்த மாதிரி நீங்க எழுதணும். ஓகே. நெக்ஸ்ட் எவால்யூஷன். உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நீங்க கிளாஸ் ஒர்க்ல எழுதி எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. இல்லை நேர்ல வந்து நீங்க கரெக்ஷன் வாங்கணும். ஓகேமா?
ஓகே, இந்த லெசன் முடிஞ்சிச்சு. We will meet the next lesson. Okay, thank you.